அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா துவா செய்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நோம்பு கஞ்சி எப்படி சூப்பரா மனமனக்க செய்யறதுன்றதான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப குயிக்கா ஈஸியா முடிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சாப்பாடாக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த ரைஸ் வேணா எடுத்துக்கலாம், பாஸ்மதி ரைஸ் கூட ஓகே தான். ஸோ இந்த 100 கிராம் ரைஸை வந்து மிக்சியில போட்டு ஒரு ட்ரிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காங்க அப்படின்னு நினைக்கி நம்ம ரைஸா சேர்த்தோம்னா அது வெந்து அது பூத்ததுக்கு அப்புறம் அது குழஞ்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க லைட்டா அப்படியே ட்ரிப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நுணுக்கி வச்ச அரிசியையும் அப்படியே வந்து ஒரு 2 தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஒரு தண்ணி அப்படியே ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க. நீங்க இந்த அரிசிக்கு பதிலா நொய் கூட சேர்த்துக்கலாம். நொய் வந்து பாதி உடஞ்ச அரிசி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் சீக்கிரமா வெந்து வந்துடும். ஸோ அரிசியை போட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகுன்றதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராசஸ். ஒரு பேன்ல ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 3 வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள். ஸோ இதை வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டதுக்கு அப்புறம் ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு கை அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து பாதியை உடச்சு சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அந்த தண்ணியோட சேர்த்து அதையும் இதுல சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோக்கெல்லாம் வந்து நல்லா வந்து மணக்க வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நல்லா கறியும் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த ரைஸ் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திருக்கேன். 100 கிராம் அளவு அரிசிக்கு 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்திருக்கேன். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் தாராளமா ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஃபுல் ஸ்டீம்ல வச்சு ஃபுல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே சிம்ல வச்சு ஒரு 20 இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் சிம்ல விட்டுருங்க. ஸோ நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரட்டும். நான் சரியா 25 நிமிஷம் கழிச்சு எடுத்தேன். செம்ம சூப்பரா வெந்து நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா பூத்து போயிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து லைட்டா மசிச்சு விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அந்த மாதிரி நல்லா லைட்டா மசிச்சு விட்டுட்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா நைஸா அரைச்சி ஊத்திருக்கேன். அந்த தேங்காய் ஊத்தின கப்பையும் லைட்டா அலசி அதையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தேங்காயும் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சுட்டீங்கன்னா சூப்பரா கஞ்சி ரெடி. இந்த ரமலான்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வாட்டி கஞ்சி ரெடி பண்ணி பாருங்க. சூப்பரான சுவையில கறி கஞ்சி செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு 4 to 5 பேருக்கு கஞ்சி போடணும்னாலே கண்டிப்பா 1.5 மணி நேரம் எடுக்கும். நீங்க இந்த மாதிரி ரைஸ் கிரைண்ட் பண்ணிட்டு மட்டனையும் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு போட்டீங்கன்னா தாராளமா 30 to 40 நிமிஷத்துல கஞ்சி சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த ரமலானுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கஞ்சி போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் வந்து டின்னருக்கான கிரேவியும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் கிரேவி தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே ஜெல்லி செய்யறதுக்காக அது ஒரு கிணத்துல வந்து தண்ணி வச்சிருக்கேன். டின்னருக்கான வேலை எப்பவுமே இஃப்தார் முடிச்சுட்டு தான் பார்ப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால கஞ்சியும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்கனால அப்படியே வந்து சைட் பை சைடா இதையும் செஞ்சுட்டேன். இன்னைக்கு ஜூஸ்க்கு ரோஸ் மில்க் தான் செஞ்சிருந்தேன். ஸோ ரோஸ் மில்க் வெறுமனே கொடுத்தா குடிக்கவே மாட்டாளுங்க. அதனாலே வந்து 2 வகையான ஜெல்லி வந்து கலர்ஃபுல்லா செஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு 2 கலர் நான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பிஸ்தா ஃபிளேவரும், இன்னொன்று வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃபிளேவரும். ஸோ 2த்துக்கு தனித்தனியா ஒரு கப்ல ஊத்திட்டு உங்ககிட்ட என்ன ஃபிளேவர்ல இருக்கோ அந்த ஃபிளேவர்ல நீங்க எசன்ஸ் ஊத்திக்கலாம். என்கிட்ட வந்து பட்டர்ஸ்காட்ச் பிளஸ் பிஸ்தா இருந்துச்சு. அப்படி இந்த மாதிரி எசன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் ஃபுட் கலர்ஸ் வந்து 2 இதை ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி பவுடர் ஒரு இதில் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டா சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்ல ஊற்றி நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா அதுவுமே வந்து ஒரு சூப்பரா ஜெல்லி மாதிரி செட் ஆயிடும். ஸோ ஜெல்லியை வந்து ஒரு பிளேட்ல ஊற்றிட்டு அப்படியே வந்து செட் பண்ண விட்டுட்டேன். இந்த பக்கம் மட்டன் கிரேவி வந்து மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு.
நல்லா கொஞ்சம் வதக்கி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு விசில் போட்டு ஒரு 2-3 விசில் நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டாக ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் நீல வாக்கில். கூடவே வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கோஸு, கூடவே கேப்சிகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீல வாக்கில் அதையும் நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க, ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அதையெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதை சுற்றி வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி இதுக்கு இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அப்படியே நல்லா லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். ரொம்ப ஸ்பைசியாக இல்லாமல் லைட்டாக மைல்டான ஒரு சின்ன காரத்தோட இந்த மாதிரி ஸ்டஃபிங் செஞ்சு ரோல் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். ஸ்டஃபிங் செஞ்சு இது ஒரு பக்கம் ஆற விட்டுட்டேன். ஸோ ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜெல்லி நல்லா செட்டாக இருந்துச்சு. ஸோ ரோஸ் மில்க் கலந்துட்டு ரோஸ் மில்கில் அந்த ஜெல்லியை கட் பண்ணி சேர்க்க போகிறேன். இந்த ஜெல்லியை கட் பண்ணும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜூஸில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கட் பண்ணுறதும் அதை கட் பண்ணதை பார்த்தாலே அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபைடு, அவ்வளோக்குள்ள கலர்ஃபுல்லாக அப்படி மினுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஜெல்லியை கட் பண்ணுறதுலாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாஸ் இல்லைன்னா அன்றைக்கி அவங்களுக்கும் எனக்குமே சண்டையாக இருக்கும், நான் கட் பண்ணுறேன்ட்டு. ரோல் செய்கிறதுக்கு ஷீட் வந்து வெளியே தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஷீட் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டக் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ அதனால் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஒட்டலாம் இல்லை. பட் இது இந்த அளவுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த டேஸ்ட் வந்து சுத்தமாக என்னுடைய பெரிய பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் தான் வாங்கினீங்கன்ற மாதிரி தான் சொல்கிறான். ஸோ ஒரு ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து செடர் சீஸ் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த சீஸ் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பிள்ளைங்கெல்லாம் திங்கிறனால கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக அப்படி சேர்த்துருக்கேன். ஸோ சீஸ் லைட்டாக சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக மைதா மாவு தண்ணியும் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். அதை வச்சு லைட்டாக ஒட்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து ரோல் செட் ஆகிடும். இந்த ரோல் செய்கிற வேலைலாம் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தால் அதுங்களே வாண்டடாக வந்து செய்யுங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து செஞ்சனால சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் முன்னாடி பருப்பு வடை செஞ்சுருந்த மீதி மாவு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இப்போ வடையாக சுட்டலான்ட்டு எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோலுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே போடுறீங்க அப்படின்னு நினைக்க வெளியே வாங்கின ஷீட்டாக இருந்ததுன்னா சிம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு கொஞ்சம் உள்ளே வேகிற அளவுக்கு டைம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டீம் ஃபுல் பண்ணி பொரிச்சு எடுத்தீங்கன்னா தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.